நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியதற்கு அதிலேயே விளக்கம் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவல் கிராமத்தில் மாமன்னர் பூலித்தேவனின் 310வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் தற்போதுதான் அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்றும், தேர்தலில் நின்று வென்று இலக்கை எப்படி அடைகிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதுவரை யாரும் தன்னுடன் கூட்டணிக்காக பேசவில்லை என்றும், எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியதிலேயே பதிலும் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜய் அரசியல்ல மாற்றத்தை அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலில் நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துள்ளேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். விதிமீறல் கட்டடங்கள் தொடர்பான உத்தரவுகளை பின்பற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநகராட்சி அதிகாரிகளை எச்சரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட விருகம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்ட விதிமீறல் கட்டடத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனையடுத்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். அப்போது விதிமீறல் கட்டடம் தொடர்பான உத்தரவுகளை பின்பற்றுவதில் எச்சரிக்கை மற்றும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் விதிமீறல் கட்டடங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றுவதில் எதிர்காலத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை எச்சரித்தும் உத்தரவு பிறப்பித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துக்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருத்தொண்டர் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து மற்றும் அதன் உபகோயில்கள் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும், கோயில் புதுப்பிப்பு பணிகளை முடித்து விரைவாக கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிடக் கோரியும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2021ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்து வழக்கை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு திருச்சி கொள்ளிடம் கரையில் ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி விமானம் மூலம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூருக்கு செல்லும் அவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு செல்ல இருக்கிறார். இதனை முன்னிட்டு கொள்ளிடம் கடற்கரையில் ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வான் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஒத்திகையும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி, தொப்பூர் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு தற்போது அமலுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் சேலம் மேட்டுப்பட்டி, வைகுந்தம், நந்தங்கரை, கருப்பூர், தொப்பூர் என 5 சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 5 முதல் ரூபாய் 395 வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. கார், வேன் ஒருமுறை பயணத்திற்கான கட்டணத்திற்கான உயர்வு இல்லை என்றும், பள்ளி கல்லூரி வாகனங்களுக்கு கட்டண உயர்வு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. சூலூர் அருகே சுகந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர்
கடந்த வியாழக்கிழமை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அவரை தாக்கிவிட்டு 4 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதில் படுகாயமுற்ற அந்த பெண் கோவை அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சூலூர் ராசிப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த வடமாநில இளைஞர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 9 லட்சம் கன மீட்டருக்கும் அதிகமான கழிவுகள் குவிந்து கிடப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. வெள்ளலூர் குப்பை குடங்கால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளலூர் குப்பை கிடங்குகளில் ஆய்வு செய்தது. அப்போது குப்பை கிடங்கில் போதுமான சுத்திகரிப்பு திறன் இல்லாததால் ஒவ்வொரு நாளும் சுமார் 110 டன் கலப்பு கழிவுகள் உரம் தயாரிக்கும் மையம் அருகில் திறந்த வெளியில் கொட்டப்படுவதாக தெரிவித்துள்ளது. மழைக்காலங்களில் நீர்க்கழிவை அகற்ற போதுமான வடிகால் வசதி இல்லை என்றும் இதுபோன்ற குறைபாடுகளை நீக்கி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த 28 மாணவர்களை சட்டப்பேரவை துணை சபாநாயகர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். போலூரை அடுத்த ஜவ்வாது மலைச்சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து நேரிட்டது. இதில் 28 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் உடனடியாக மீட்டெடுக்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் பள்ளி குழந்தைகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மூதாட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாயல்குடி காயம்பு கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ராஜம்மாள் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டின் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியால் கழுத்தில் குத்தியும் கழுத்தை அறுத்தும் அவரை படுகொலை செய்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் அனைத்து பனியன் தொழிற்சங்கத்தினர் ஆட்சியர் மூலமாக பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கும் நிலையில் திருப்பூர் ஆயத்தாடை துறை மிக பெரும் பாதிப்பை சந்தித்தது. இதன் மூலம் 14,260 கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுவதாகவும் தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் நோக்கில் ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என திருப்பூர் அனைத்து பனியன் தொழிற்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பிரதமருக்கு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உள்பட 20 பேர் காயமுற்றனர். நெல்லையில் இருந்து மானூர் வழியாக வடக்கு செழியநல்லூருக்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அளவந்தான் குளம் பகுதியில் சாலையின் குறுக்கே சென்ற மாடு மீது மோதாமல் இருக்க பேருந்தின் ஓட்டுநர் திடீரென்று பிரேக்கை பிடித்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் அப்படியே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள தனது இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்க முயற்சிப்பதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க புகாரளித்தார். புதுச்சேரி பெருமாள் கோயில் வீதியைச் சேர்ந்த மூர்த்தி பால்ராஜுக்கு கொசக்கடை வீதியில் 2200 சதுரடி நிலம் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். இதற்கிடையில் முதியவர் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து தருவதற்காக கடையை காலி செய்து கொடுக்குமாறு கூறினார்.
ஆனால் முன்னாள் அமைச்சர் கடையை காலி செய்ய மறுத்து மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய முதியவர் இடத்தை மீட்டு தரக்கோரி புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங்கிடம் மனு அளித்திருக்கிறார். நான் தனியா எவ்வளவு நாளைக்கு இங்க எடுக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியும், பாண்டிச்சேரி கூட தெரியும். ஆனா உன்னால முடியல பாரு, நான் இப்படித்தான் செய்வேன். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு கேட்டா எனக்கு அவரும் தெரியும், மந்திரியா தெரியும், போலீஸும் தெரியும். நீ உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்றாங்க. போலீஸே சொல்லியிருக்கிறேன், அவங்க என்னால சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடந்து ஏதாவது செஞ்சீங்கன்னா தேவையில்லையா? நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.